கொரோனா வந்தது ஒரு வகையில் சபைக்கு நலமாய் போய்விட்டது. ஏன்? சபை இருந்த நிர்விசானத்துல வருகை மட்டும் அப்ப நடந்திருந்தா எத்தனை வருகையில வந்திருக்கும் நமக்கு தெரியாது. எவ்வளவு பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சபையிலிருந்து மேல வராங்கன்றதுதான் முக்கியம் இல்லையா? எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு போறாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பாஸ் பண்றான்றது தானே முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பிழைக்கிறாங்கிறது தானே முக்கியம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுலேயே ஒரு பெரிய பெருமை. நான்லாம் தவறாம போயிடுவேன். போய் நான் சொல்லுவேன், கொரோனா வந்ததுல நிறைய பாதிப்புகள் இருக்கு, ஆனால் அதுல ஒரு சில காரியங்கள் தள்ளி போச்சு. 2018 லாஸ்ட்லயே இவ்வளவும் ரெடியா இருந்துச்சு, இவ்வளோ காரியங்களும் ரெடியாக இருந்தது. ஒருவேளை இந்த கொரோனா வராமல் இருந்திருக்குமானால் இந்நேரம் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி இருப்பாங்க. நடுவில் கொரோனா வந்தது ஒரு வகையில் சபைக்கு நலமாய் போய்விட்டது. ஏன்? சபை இருந்த நிர்விசானத்துல வருகை மட்டும் அப்ப நடந்திருந்தா எத்தனை வருகையில வந்திருக்கும் நமக்கு தெரியாது. we are all church goers, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாருமே சபைக்கு வர்றவங்க தான். ஞாயிற்றுக்கிழமையானா நாம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா பிள்ளைகளோட விளையாடாதீங்க, கவனிங்க, வரோம். ஆனா எத்தனை பேர் வருகையில போவோம்? எவ்வளவு பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சபையிலிருந்து மேல வராங்கன்றதுதான் முக்கியம் இல்லையா? எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு போறாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பாஸ் பண்றான்றது தானே முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பிழைக்கிறாங்கிறது தானே முக்கியம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுலேயே ஒரு பெரிய பெருமை. நான்லாம் தவறாம போயிடுவேன். போய் ஏதாவது ஒரு சிவரை பார்த்து ஓரமாக உட்காந்து தலையை சாச்சு, அப்படியே மண்டையை சாச்சு, ஆராதனை ஆரம்பிக்கும் போதே அது 3வது வாரத்துக்கு போயிடும். இப்போ உங்க எல்லாருக்கும் வேற நாங்கள் ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம். என் ஆத்மாவே கத்தரை சோத்ரியும், அது அலாரம் மாதிரி. அதை சொன்ன உடனே முழிச்சிருவாங்க. இதுல ஒரு பெருமை வேற, நாங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுகிற இடம். நாங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயெல்லாம் விட முடியாது. நீங்க ரெடியாகி போனா தான் உண்டு. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு, இன்னும் நிர்விசானம், இன்னும் உணர்வில்லாத இருதயம். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே வருகை வரைக்கும் தான். அதற்கு பிறகு எல்லாமே வேதனையாய் மாறும். இப்ப நமக்கு கதவு திறந்திருக்கிற காலம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம எந்த அளவுக்கு இதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். இது இந்த கொரோனாக்கு பிறகு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய கூட்டம் உணர்வடைஞ்சு சபைக்கு வந்திருக்குது. சபைக்கு வந்தவங்களையே ஒரு கூட்டம் என்னவா இருக்குது? உணர்வடைஞ்சு வந்திருக்கு. ஒரு கூட்டம் அப்படியே போயிருச்சு. ஏன்னா அவனுக்கு ஆன்லைன் தான் வசதி. நான் சொல்றது ஒருவேளை நீங்க வருத்தமா எடுத்துக்காதீங்க. இந்த சபையில ஆன்லைன் நடத்துறதை நிறுத்திடுங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, இல்ல வர முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் யாரும் இல்லை. வரணும். இல்ல உடம்பு சரியில்லை, இங்க வந்தா தானே சுகமாகும். அங்கே இருந்தா எப்படி சுகமாகும்? வரணும். அவங்களுக்கு என்ன வசதி தெரியுமா? இந்த ரெடி ஆகி வண்டியில உட்காந்து வர்றது கஷ்டம். இப்ப அங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு லுங்கிய கட்டிட்டு பாத்துடலாம் பாருங்க. அவனுக்கு அது வசதி இல்லை. அவங்களுக்கு இப்ப பாருங்க, இந்த மெசேஜ் ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரதர் செய்தி ஆரம்பிச்சிட்ட, நீ சாப்பாடை கொண்டு வந்துரு, சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம். 2 in 1 ஒரே வேலையை முடிச்சிருப்பான் இந்நேரம். இப்ப நீங்க நானெல்லாம் வீட்டுக்கு போயில சாப்பிடணும். இப்ப எது வசதி? ஆமா, சர்ச்சில் எதுக்கு ஆன்லைன் எப்போ வந்துச்சு? கொரோனால போக முடியாத சிச்சுவேஷன் ஆன்லைன்ல பண்ணோம். அது வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப அதை சொகுசாக்கிட்டாங்க. ஒரு விசா, ஒரு கூட்டம் இல்லைங்க, வர முடியலைங்க, வாங்க. வேலைக்கு மட்டும் போக முடியுது இல்ல, அதுக்கு மட்டும் கஷ்டப்பட்டாவது உருண்டு பிறண்டாவது போய் சேர்ந்துட முடியுது இல்ல. ஏன்னா அவன் சம்பாத்தியம் கொடுக்கறான்னு. இங்க வந்தா தானே பரலோகத்துக்கு போக முடியும். வரணும். அதுதான் சொல்றேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நல்ல வசனத்துல தேறி ஆண்டவருக்குள்ள ஒரு பயம், தேவ பயம் வந்துருச்சு. ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு? நிர்விசானத்துல போயிருச்சு.
தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் இனி கண்டிப்பாக செல்லாது. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க வராது அப்படிலாம் சொல்லி உங்களை அவங்க ஏமாத்துறாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. சடுதியாய் நினையாத நாளிகையில வரும். இப்ப கொடுத்திருக்கிற காலம் ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம் மட்டும்தான். சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பீரியட் ஆயத்தப்படுவதற்கான பீரியட். இது வேற எதுக்குமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார், இந்த கொரோனா பீரியட்ல காத்தெல்லாம் சுத்தமாயிடுச்சான். லாக்டவுன் போட்டதுனால ஓசோன் லேயர் நல்லா கொஞ்சம் கூடி வந்திருக்காமா. பல நாடுகள்ல ஆறுகள் தண்ணியெல்லாம் என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. காரணம், நம்ம ஒரு ஆள் வெளியே போல. நம்ம ஒரு ஆள் வெளியே போல, உலகமே என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளத்தையும் சுத்திகரிச்ச ஆண்டவர் சபையையும் சுத்திகரிச்சிருப்பார். ஏன்னா சபைக்காக தான் இது வந்ததே. கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று வேறு விரிச்சிருப்பார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் ரெடியாகி விட்டது. இது கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம். நம்ம இப்போ தீவெட்டியை எண்ணெய் போட்டு ரெடி பண்றதுக்கு தான். கொஞ்ச நாள் நடுவில் தூங்கிட்டோம், நிர்விசானம் ஆயிட்டோம். கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டோம். தசம காணிக்கை கொடுத்துட்டா ஒரு சர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தோம். அது அல்ல. இதெல்லாம் பத்தாது. வருகையில போறதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நிறைய பேரை விசுவாசிக்கிறேன். உங்களை ஏன் ஆண்டவர் இங்க கூட்டு வந்தார் தெரியுமா? அங்கிருந்தா ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு கர்த்தர் இங்க கொண்டு வந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். இங்க நீங்க வந்தது வேலைக்காகலாம் இல்ல, இங்க வந்தா உங்களை காப்பாத்திடலாம். ஏன்னா அங்க கூட்டத்தோட இருக்கும்போது, குடும்பத்தோட இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. தனியா கொண்டாந்து உட்கார வச்சாதான் ரட்சிக்கப்படுவீன்னு கர்த்தர் கொண்டாந்து உங்களை கிருபையா கொண்டாந்து உட்கார வச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. நீங்க பஹ்ரைனுக்கு வந்ததோ, நீங்க வேலை கிடைச்சதோ உங்களுடைய உலக ஆசீர்வாதத்துக்கு இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு. இன்னைக்கு கர்த்தர் வந்தால் நீங்கள் வருகையில போவீங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆயத்தப்படுங்க, ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார்.